ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சூர்யா மகா கிட்ட சொல்லாமையே கோவிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் மகாவை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அலங்கார பொருள்லாம் வாங்கி அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சு மகாவை ரொம்பவே சர்ப்ரைஸாக வந்து வரவேற்பாங்க. மகாவுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். எல்லோரும் ஏமாந்து போக போகிறாங்கங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிருக்கோங்கிறத வச்சு அவங்களாம் ஏதோ கெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையை வந்து சூர்யா சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் எதுக்கு என்கிட்ட மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யாவை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக மகா கிட்ட பேசி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சூர்யா, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரொம்ப நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, அதனால உன்னை நானே தூக்கிட்டு போகிறேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மகாவை வந்து தூக்கிட்டு ரூமுக்கு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 பேருமே சந்தோஷமாகவும் எமோஷ்னலாகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. தனக்கு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. அனாமிகா முன்னாடி அவங்க நல்லாவே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.